மக்களே, இது Esther Ashok from Esther World channel. இந்த வீடியோ ஆட் அண்ட் பர்த்டே வீடியோ பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock வந்து கேக் கட்டிங் இருந்துச்சு. அது வந்து நானே என் ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும்தான் இருந்தோம். ஸோ சார் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். லைக் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஸோ அவங்களோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பின்னாடி பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வெரைட்டி ஆஃப் கார்ஸ் பிடிக்குன்றதுனால ஒரு 6 வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி வி ஜஸ்ட் கிவன் ஹிம். லைக் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. வேறு ஏதாவது கொடுத்துருந்தா கூட அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ கார் கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக பாக்ஸ் வந்து வீட்டில் இருக்க பாக்ஸில் எல்லாத்தையும் அப்படியே அடக்கிட்டு வி ஜஸ்ட் கேவ் ஹிம். லைக் இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி, ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு அதே ஹாப்பினஸோடு நாங்கள் அந்த கேக் கட்டிங்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக போய்ட்டு தூங்கிட்டோம். பிகாஸ் நான் எங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால தூங்கி எழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து என்ன வீடியோ அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வீடியோ வாய்ஸ் வந்துருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைல்ட் ட்ரெஸ்லேருந்து ஆடானுக்கு வந்து விஷ் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிடலாங்க. ஸோ ரொம்பவே காலையில் எழுந்தோம் அந்த வீடியோ பார்க்க ரொம்ப பிளஸ்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் மந்த்லி பேசிஸ் நம்ம எங்களால் முடிஞ்சதை நான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதில் வந்து அவங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆடானுக்கு விஷ் பண்ணது வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் திஸ். அந்த ஒரு எஃபர்ட் போட்டு அவங்க நம்மளுக்கு பண்ணது வந்து ரொம்பவே ஹாப்பியாச்சு எனக்கு. ஸோ அவங்க ஆடன் அதுக்கப்புறம் நான் எழுந்தோடனே ஆடனை வந்துட்டு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல சொன்னேன். ஸோ இட் இஸ் பீன் அ குட் மார்னிங். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஆடனோட பர்த்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்டார்ட்டே வந்து ரொம்ப அழகான ஸ்டார்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் நம்ம வந்து 12 o'clock கேக் கட்டிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ வந்துட்டு இருந்தாங்க 12 o'clock ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. அது ரொம்ப டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் தீம்ன்றது தான் நான் மைண்ட் செட் பண்ணேன். ஒரு வருஷமும் வந்து ஒரு தீம் சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்போர்ட்ஸ் தீம் எடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க கொஞ்சம் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றதுனால அந்த தீம் எடுக்கலாம் அப்படின்றது தான் எடுத்தேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பேஸ்டிங் அந்த ஒட்டுறது மட்டும்தான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா அவனோட தம்பியோட விலாகுக்காக ரெடி பண்ணது. அந்த ஜாய்ஃபுல் ஸ்பிரிட் வந்து அவனோட கிராஜுவேஷன் அப்போ கொடுத்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஆடனோட பிளாக்காக நாங்கள் வச்சோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே அங்கே பேஸ்ட் பண்ணலாம். இட் வில் பி லைக் வரவங்களுக்கு கூட ஆடன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நாங்கள் ரெடி பண்ணலான்ட்டு பண்ணோம். அதுலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹாப்பி பர்த்டே போஸ்ட் அதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரவும் ஸோ அதுலேயே நாங்கள் ஹாப்பி பர்த்டே ஆடான் அந்த சாம்பியன் ட்ராஃபி அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ கேக்குமே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் தீமில் தான் அந்த கேக்குமே ரெடி பண்ணோம். அதை வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரீத்தியோட பையன் ஹரிஷ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எனக்கு வந்து அவன் 6th தான் போகிறாங்க அவங்களும். ஸோ 6th போகிற பையன் இந்த அளவுக்கு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவானா அப்படின்னா எஸ், இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ என்னோடய எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் தீம்ன்றதுனால எல்லாருமே ஜெர்சி போட்டிருந்தோம். மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு. பெரியவங்களால் கண்டிப்பாக போட முடியாதுன்றதுனால ஆனால் எனக்காக வந்தவங்க எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் நான் இதில் அட்டாச் பண்ணலை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரும் அவங்களும் வந்துட்டு ஜெர்சியில் தான் வந்திருந்தாங்க. ப்ரீத்தி ஜெர்சியில் வரல பிகாஸ் அவள் பாப்பா வச்சுருக்கான்றதுனால. ஸோ இது வந்து எங்களோட குட்டீஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் இவங்க எல்லாருமே, எங்கள் குட்டீஸ் எல்லாருமே ஜெர்சியில் தான் ஃபார்ம் பண்ணோம் நாங்கள் ஃபுல்லாகவே. ஸோ அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் தீம் பண்ணதுனால கேக் கட்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லபடியாக முடிஞ்சு. நிறையா அவனுக்கு தம்பிக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச காரு, ட்ரெயின்ஸில் வந்து அந்த பபிள்ஸ் விழுந்தது, ஸோ கேமரா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இவாஞ்சலின் அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க மெக்வீன் கார் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னால சின்ன மெக்வீன் கார் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாப்புல ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்த்டேவாக அந்த டே எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ ரொம்ப பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க, ஸ்டேட்டஸும் போட்டிருந்தாங்க. என்னால் அது டேக் பண்ணி போட முடியல அன்றைக்கி இருந்த டைமில். ஸோ அதனால் நான் யார்தையுமே டேக் பண்ணல. ஸோ சாரோட ட்ரெஸ் காஸ்டியூமும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்த விதமும் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் கேக் கட்டிங் ஒருத்தருக்கு ஃபீட் பண்ணுறது அப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது என்ன அம்மா அப்பா அண்ணா அண்ணி அவங்க நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மை கோ சிஸ்டர் அண்ட் மை பிரதர் இன் லா ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் என்னோடய இன்லாஸ் மாமனார் மாமியார்
என்னோட இன்னொரு பிரதர் அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஃபோட்டோ செஷன். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரீத்தி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோட்டோஸும் அதில் இருந்தது. எல்லாரோட ஃபோட்டோவும் என்னால் கொலாஜ் பண்ண முடியல. சில ஃபோட்டோஸ் சரியாக ப்ராப்பராக இல்லாதனால நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்னிய நாள் முடிச்சிட்டோம். ஸோ பபாய் ஃப்ரம் எஸ் த வேர்ல்ட் சேனல்.